ஹாய், என்னோட பேர் பிரீத்தி. நான் பெசன்ட் டெக்னாலஜிஸ் தாம்பரம் பிரான்ச்ல டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். போன வீடியோல நம்ம எப்படி பவர் பிஐ டெஸ்க்டாப்குள்ள எக்ஸல்ல இருக்கிற டேட்டா இல்ல சிஎஸ்வில இருக்கிற டேட்டாவை லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம லோட் பண்ண அந்த டேட்டாவை வச்சு எப்படி விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பவர் பிஐல நம்ம ஏன் விஷுவல்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, பிசினஸ் பீப்புளுக்கு நம்ம ஒரு எக்ஸல்ல இருக்கிற இல்ல சிஎஸ்வி ஃபைல்ல இருக்கிற டேட்டாவை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுல இருந்து டெசிஷன் மேக்கிங் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுவே நம்ம விஷுவல்ஸ் மூலமா அதை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அதை கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏதாவது ட்ரெண்ட்ஸ், பேட்டர்ன்ஸ் இல்ல அவுட்லேயர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணி டெசிஷன் மேக்கிங் பண்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம பவர் பிஐ விஷுவல்ஸை யூஸ் பண்றோம். இப்போ நான் அந்த ஃபைலை லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் எக்ஸல்ன்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அந்த சாம்பிள் டேட்டாவை லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க இந்த டேட்டான்ற ஆப்ஷன் இருக்கு. நான் பக்கத்துல இருக்க இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேட்டா லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்க கீழே இருக்க லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா அப்படிங்கிற இந்த டேப்ல நான் சூஸ் பண்ண அந்த டேட்டா எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. சோ இப்போ நம்ம விஷுவல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ நான் இங்க இருக்கிற இந்த செகண்ட் சார்ட், காலம் சார்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் அதை செலக்ட் பண்ணதுமே இந்த கேன்வஸ்ல அந்த சார்ட் வந்துருச்சு. இப்போ இங்க எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதுக்கு கீழே ஒய் ஆக்சிஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு. சோ இது ரெண்டுத்துல நம்ம எந்த டேட்டாவை வைக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல கண்ட்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒய் ஆக்சிஸ்க்கு நான் பாக்ஸஸ் ஷிப்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் செலக்ட் பண்ணதுமே இங்க காலம் சார்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா கீழே எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு இந்த பாக்ஸஸ் ஷிப்பா இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கு. இந்த ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளவு பாக்ஸஸ் ஷிப்பா இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கு. ஸோ நான் இந்த விஷுவலை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஆஸ்திரேலியா அப்படிங்கிற இந்த காலம் மேல நான் கர்சரை வச்சா அதுல கண்ட்ரியோட டீடைல்ஸும் எவ்வளவு பாக்ஸஸ் அந்த கண்ட்ரிக்கு ஷிப்பா இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸும் இதுல காட்டுது. சோ இது நம்ம கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம ஒரு தடவை எக்ஸல் ஃபைல்ல போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த சாம்பிள் டேட்டா ஃபைலை ஓபன் பண்றேன். இங்க நான் இந்த ஃபில்டர் ஆப்ஷன் அப்ளை பண்ணி ஆஸ்திரேலியாக்கு எவ்வளவு பாக்ஸஸ் ஷிப்பா இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ண போறேன். இங்க கீழே 32,647 காட்டுது. சோ இத டீடைல்ஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம். சோ இங்க 32,647 காட்டுது. சோ இந்த டீடைல்ஸ் கரெக்டா தான் வந்திருக்கு. சோ இப்படிதான் நம்ம வந்துட்டு ஒரு காலம் சார்ட்டை கிரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு பார் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு நான் இங்க கீழே இருக்கிற இந்த பிளஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பேஜ் 2 கிரியேட் ஆயிடுச்சு. இங்க நான் இந்த ஃபர்ஸ்ட் விஷுவலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இதுல நான் ப்ராடக்ட்டும் பாக்ஸஸ் ஷிப்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்க போறேன். அதுக்கு நான் பாக்ஸஸ் ஷிப்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். கூடவே இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த காலத்தையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காவே ஒய் ஆக்சிஸ்ல ப்ராடக்டையும் எக்ஸ் ஆக்சிஸ்ல சம் ஆஃப் பாக்ஸஸ் ஷிப்டையும் அது எடுத்துக்கிச்சு. இங்க பாத்தீங்க அப்படின்னா 50% டார்க் பைட்ஸ் அதுதான் வந்து அதிகமா ஷிப் ஆயிருக்கு. 9,792 பாக்ஸஸ் வந்து ஷிப் ஆயிருக்கு. சோ இது வந்து ஒரு எக்ஸல் டேட்டால பாக்குறத விட விஷுவலா பாக்குறப்ப இன்னும் கிளியராவே ஒருத்தங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் ஸ்மூத், சில்கி, சால்டி 8,810
பாக்ஸஸ் ஷிப் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம ஒரு லைன் சார்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு நான் கீழே இருக்கிற இந்த பிளஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேஜ் 3 கிரியேட் ஆயிருக்கு. இங்க நான் இந்த லைன் சார்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். லைன் சார்ட்ல நான் என்ன கம்பேர் பண்ண போறேன் அப்படின்னா அமௌண்ட்டையும் டேட்டையும் கம்பேர் பண்ண போறேன். ஸோ நம்ம லைன் சார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ஓவர் த பீரியட் என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு தான் நம்ம லைன் சார்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இங்க அமௌண்ட் அப்படிங்கிற இந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். கூடவே டேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல நம்மளுக்கு இயர் தேவையில்லை, குவார்டர் தேவை கிடையாது, டேவும் தேவை கிடையாது. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி வைஸ் சேல்ஸ் அமௌண்ட்டை நம்ம இதுல கிளியரா பார்க்க முடியும். ஸோ ஜனவரியில எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, பிப்ரவரியில எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, எந்த மந்த் வந்து நம்மளுக்கு ரொம்ப டிப் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த லைன் சார்ட் மூலமா ஈஸியா பாத்துக்கலாம். ஜூன் மந்த் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் சேல் ஆயிருக்கு. திரும்ப ஆகஸ்ட் மந்த்ல அமௌண்ட் வந்து ரொம்பவே கம்மி ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம ட்ரெண்ட்ஸ் ஓவர் த டைம் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இந்த வீடியோல நம்ம எப்படி விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கிரியேட் பண்ண இந்த விஷுவல்ஸை வச்சு எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.